ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காயத்தாள். இந்த மாதிரி வெங்காயத்தாளை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு, இதுலேயே வெங்காயம்லாம் இருக்கும், அதனால் நம்ம வெங்காயம் சேர்க்க தேவையில்ல. பொடி பொடியாக நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஏன்னா அதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபில்டர் ஆகிட்டு நல்லா 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாண்டலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், வெங்காயம் இதெல்லாமே போட்டுக்கோங்க. நான் இதுலேயே வந்து வெங்காயம் வந்திருக்கு, அதனால் நான் வெங்காயம் ஆட் பண்ணல. சில பேருக்கு வந்து பூ மட்டும் இருக்கும், அது வெங்காய பூ மட்டும் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் சீரகம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தால் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிட்டுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போடலாம். நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணதுனால இந்த எண்ணெயிலே நான் போட்டு வதக்கிக்கிறேன். இது ஒரு நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம ஊற வச்சுருக்க அந்த இதை வந்து எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா 2-3 வாட்டி அலசி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தூக்கி அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க. இது வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மூடி வச்சு எடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணனால எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி எடுத்து வதக்கிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, மூடி வைங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கெல்லாம் ரொம்ப இது பிடிக்கும். நிறைய பேருக்கு இதெல்லாம் என்னன்னு கூட தெரிய மாட்டேருக்கு. நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. 10 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். கலர் நல்லா சேஞ்ச் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் வந்து கடலக்கொட்டை தூள் ஆட் பண்ணோம். நான் இதில் ஆட் பண்ணல, நீங்கள் ஆட் பண்ணி